அனைவருக்கும் வணக்கம். Realme அவங்களுடைய Realme X2 Pro அஃபிஷியலாக சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் Realme தரப்புலேருந்து லான்ச் ஆகக்கூடிய முதல் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். Realme X2 Pro லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட நிறைய ஃபீச்சர்ஸ் வெளிவந்துருச்சு. அதனால் இதோடைய எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா Realme எப்போவுமே வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ முதல் முறையாக ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் எதிர்பார்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஸோ இந்த வீடியோவில் Realme X2 Pro-உடைய ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இது என்ன ப்ரைஸ்க்கு சைனாவில் லான்ச் ஆயிருக்கு அதையும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ Realme அவங்களுடைய Realme X2 Pro எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி எக்ஸலண்ட் ஃபீச்சர்ஸ், அதே சமயத்தில் அக்ரெசிவாக ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் இவ்வளோ நல்ல ஃபீச்சர்ஸோட இந்த ப்ரைஸிங்கில் கிடைக்குமா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க Realme. ஸோ Realme X2 Pro கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வர டிசம்பருக்குள்ளே இது இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆகிடும். அப்போ கண்டிப்பாக நம்ம இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இதோட டாப் ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ Realme X2 Pro உடைய ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட ஓவரால் பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே உங்களுக்கு கிளாஸ் பேக் பேனல் கொடுத்துருக்காங்க. கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. வெர்டிக்கலாக அலைன் பண்ணியிருக்காங்க. எப்பவும் இல்லாத மாதிரி சென்டராக வெர்டிக்கலாக அலைன் பண்ணியிருக்காங்க. ரியல்மியோடைய லோகோவும் எப்போவுமே இல்லாத மாதிரி மேலே சென்டராக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட வருது. வாட்டர் ட்ராப் நாச்சும் கொடுத்துருக்காங்க. Realme X2 Pro-உடைய ஓவரால் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக் பேனல் அப்படிங்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்கும். கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக ஸ்டர்டியாக தான் இருக்கும். ஸோ ஓவரால் பில்ட் குவாலிட்டி ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க Realme. அடுத்ததாக Realme X2 Pro-உடைய ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இதோட டிஸ்பிளே. Realme X2 Pro உங்களுக்கு 6.5 inch Full HD Plus Super AMOLED டிஸ்பிளே பேனலோட வருது. ரெசல்யூஷன் 2400x1080 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் இல்லாமல் 135 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் இதில் இருக்குது. அதோட 1000 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. அதோட ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறதுனால டிஸ்பிளேல ஒரு ஹைலைட்டிங் ஃபீச்சரோட லான்ச் பண்ணியிருக்காங்க. Realme X2 Pro உங்களுக்கு 19 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OnePlus 7T Pro அந்த சீரீஸ் எல்லாமே 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ சூப்பர் AMOLED டிஸ்பிளே, அதனால இது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட தான் வருது. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் மற்றும் சூப்பர் AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால ஓவரால் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்கும். கலர்ஸ் எல்லாம் பஞ்சியாக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் கேமிங் விளையாடினாலும் மல்டி டாஸ்கிங் பண்ணாலும் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக எக்ஸலண்ட்டாக இருக்கும். அடுத்ததாக Realme X2 Pro-உடைய அடுத்த ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ். யூஸ்வலாக ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணும்போது Snapdragon 855ல் லான்ச் பண்ணுவாங்க. ஆனால் Realme அவங்களுடைய X2 Pro முதல் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்லேயே Snapdragon 855 ப்ளஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு எக்ஸலண்ட் சிப்செட். கேமிங்காக இருக்கட்டும், டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். அதோட இது பவர்ட் பை 2.9 GHz 7nm ப்ராசஸ் சிப். இதோட GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா Adreno 640 கொடுத்துருக்காங்க. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கிறதுக்காக. இதோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Android 9 Pie, இதுவும் லேட்டஸ்ட் கலர் OS-ல கொடுத்துருக்காங்க. ஸோ Realme X2 Pro-உடைய ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிங்காக இருக்கட்டும், டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், யூடியூப் பார்க்குறதா இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், எல்லாமே எந்த லேகுமே இல்லாமல் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். அடுத்ததாக Realme X2 Pro-உடைய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கேமரா செக்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. Realme X2 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரியர் சைடில் குவாட் கேமராவோட வருது. ஸோ குவாட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம Realme 5 Pro-ல பார்த்துட்டோம், Realme 5ல பார்த்துட்டோம், Realme XT பார்த்துட்டோம். ஸோ அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதில் ஸ்பெஷல் இல்லை. இந்த குவாட் கேமராவோட பிரைமரி சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. GW1 சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அடுத்ததான் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சல் 20x ஹைப்ரிட் ஜூமோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கேமரா செக்மெண்ட்டுடைய ஹைலைட். இது Realme XT மற்றும் Realme 5 Pro எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கிடையாது.
20x ஜூமோட உங்களுக்கு டெலிஃபோட்டோ லென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 8 மெகா பிக்சலுக்கு உங்களுக்கு சூப்பர் வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் சைடில் ஈஸியாக 4K ரெக்கார்டிங் நீங்கள் 30 fps பண்ண முடியும். இதோட ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலில் வந்திருக்கு. இதோட சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனி IMX471 கேமரா சென்சரோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட இது ஃபோக்கல் 2.0 அப்பர்ச்சரோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ Realme X2 Pro உடைய ஓவரால் கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் குவாட் ரியர் கேமரா 64 மெகா பிக்சல் மட்டும் கொடுக்காம இவங்க வந்து 20x ஜூமோட ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ Realme வந்து அவங்களோட கேமரா செக்மெண்ட்டும் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்த ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme அவங்களுடைய Realme X2 Pro வந்து உங்களுக்கு 50 வாட் சூப்பர் உக் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இது 4000 mAh பேட்டரியோட வருது. ஆனால் 50 வாட் சூப்பர் சார்ஜ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கிறதுனால வெறும் 35 நிமிஷத்துல உங்களுக்கு 0 to 100% சார்ஜ் ஆகிடும். அதாவது 4000 mAh பேட்டரி வந்து உங்களுக்கு 0 to 100% வெறும் 35 மினிட்ஸில் ஆகிடும். 4000 mAh பேட்டரி வந்து இவ்வளோ குயிக்காக ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகிறதுக்கு வந்து இவங்க 2000 + 2000 mAh அந்த மாதிரி வந்து உள்ள செட் பண்ணி வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்கலாம். அடுத்த ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme X2 Pro உடைய ஸ்பீக்கர்ஸ். இதில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட டால்மி அட்மோஸ் சப்போர்ட்டோட இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸலண்ட்டாக இருக்கும் இதில் நீங்கள் மியூசிக் கேட்கும்போது. அது மட்டும் இல்லை, இது ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலுமே இது 3.5mm ஆடியோ ஜாக், டைப் சி போர்ட் மற்றும் டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட்டோட கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து மிஸ்ஸிங். பட் Realme அவங்களுடைய X2 Proவில் வந்து இது மறக்காமல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கட்டாயம் ஒரு ஹைலைட்டான விஷயம் தான். அடுத்த மிகப்பெரிய ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme X2 Pro உடைய ப்ரைஸ். ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலுமே இவ்வளோ எக்ஸலண்ட்டான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாலுமே Realme வந்து அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனை வந்து ரொம்பவே அக்ரெசிவாக தான் சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Realme X2 Pro உடைய பேஸ் வேரியண்ட் 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 26,100க்கு தான் சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் இந்தியன் மணி வேல்யூக்கு சொல்கிறேன். அடுத்த வேரியண்ட் 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 28,100 ருபீஸ்க்கும், ஹையர் வேரியண்ட் 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 32,200க்கும் அக்ரெசிவாக சைனாவில் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ Realme X2 Pro இது ஓவராலாக பார்த்தா இதோட ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ், அதாவது டிஸ்பிளேல வந்து 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க Snapdragon 855+ கொடுத்துருக்காங்க. பேட்டரி செக்மெண்ட்டில் வந்து 50 வாட் சூப்பர் உக் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கேமராவில் வந்து 64 மெகா பிக்சல் குவாட் கேமரா மட்டும் இல்லாமல் 30 மெகா பிக்சலுக்கு டெலிஃபோட்டோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க 20x ஹைப்ரிட் ஜூமோட. அது மட்டும் இல்லை, ரொம்பவே அக்ரெசிவான ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ப்ரைஸிங்கை இப்போ லான்ச் ஆன ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன், அதாவது OnePlus 70 மற்றும் OnePlus 70 Proவோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் Snapdragon 855+ல தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பிரைமரி சென்சார் 48 மெகா பிக்சல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது OnePlus 70 வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 38,000, அதாவது 37,999க்கு லான்ச் ஆச்சு. அதே OnePlus 70 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 53,000 கிட்ட லான்ச் ஆச்சு. ஸோ அதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது Realme அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனை வந்து ரொம்பவே அக்ரெசிவாக எக்ஸலண்ட் ஃபீச்சர்ஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ Realme X2 Pro இந்தியாவில் லான்ச் ஆகும்போது எந்த ப்ரைஸிங்கில் லான்ச் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க? யாரெல்லாம் டிசம்பர் வரைக்கும் Realme X2 Proக்காக காத்திருக்க போகிறீங்க? தவறாமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.